இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளுக்குள்ளார வருது என்பதை விட ஒரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அதே அரசியலமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை மலினமாக விமர்சிப்பது என்பது இன்டர்ஃபியரிங் வித் தி ஜுடிஷியரி, நீதிமன்றத்தினுடைய பணிகளில் தலையிடுதல். இது அவருக்கு தெரியாதா? தெரியாதுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். தெரிஞ்சே செய்வது தான் பிஜேபியினுடைய கலை. இப்போ இப்படி செஞ்சது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளில் நீங்கள் தலையிடுறீங்க, சுதந்திரமான நீதித்துறையினுடைய செயல்பாட்டை நீங்கள் தடுக்கிறீர்கள். நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் தலையிடுவது மட்டுமல்லாமல் நீதித்துறையை அச்சுறுத்துவதாக உள்ளதுன்னு சொல்லி தான் நீங்கள் சொன்ன அந்த 18 பேரில் உச்சநீதிமன்ற முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் என்று அரசியலமைப்பு சட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றிய பல பேர் சேர்ந்து இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா என்ற ஒரு தனி மனிதர் சில்லறத்தனமாக எதை வேணால் பேசிட்டு போகலாம். ஆனால் ஒரு உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு பேசுகின்ற பொழுது இது கண்டனத்திற்குரியது, இது நீதித்துறையை அவமதிப்பது, நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையிடுவது என்று வருகின்ற போது நான் சொல்கிறேன், உச்சநீதிமன்றம் சூமோட்டோ கண்டெம்ட் எடுக்கணுங்கிற, தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இவர் மீது எடுக்க வேண்டும். அல்லது காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் அமித்ஷா பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று போராட்டத்தை தொடங்க வேண்டிய சரியான நேரம் இது. அமித்ஷா என்ற தனி மனிதர் செய்து கொண்டிருக்கின்ற அரசியல் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவர் கட்சி பற்றி அவர் பேசலாம். ஆனால் ஒரு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மையப்படுத்தி பேசும்போது ஒரு தனி மனிதரை நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க.